அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த நாளுக்காக தான் வந்து நாங்க வந்து ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நாள். இந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்தில் நடந்துச்சா அப்படிங்கிறத விட எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நடந்திருக்கு. எங்களுக்கு வந்து உண்மையா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க. எனக்கும் சரி என் கணவருக்கும் வந்து பொதுவான ஒரு ஆள் வந்து இவங்க. நான் வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில தான் வந்து எனக்கு பழக்கமானாங்க. வேலை செய்யற இடத்துல பழக்கமானாலும் ஒரு அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து எனக்கு இந்த வேலை வந்து எனக்கு போனப்ப கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த வேலை போனாலும் நமக்கு ஒரு நல்ல உறவு 4 பேர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுல முக்கியமா 4 பேர் நான் சொல்லியே ஆகணும். அதுல உமா, சாந்தா, சீதா, அருணா, இவங்க 4 பேரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உமாவும் சாந்தாவும் ரொம்ப, அதாவது நம்ம கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க. அருணாவும் அப்படிதான். சீதா வந்து கொஞ்சம் சைலண்ட் பார்ட்டி தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா தான் இருப்பாங்க. இப்ப வந்து உமாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளைகாப்பு. இந்த உமாவை வந்து நான் பார்க்கும்போது முதல்ல பார்க்கும்போது ரொம்ப டெரரா இருப்பாளோ அப்படின்னு நான் யோசிச்சேன். அதாவது ஆளை பார்த்து எடை போடக்கூடாது, ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்க எதுவும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறது சொல்லுவாங்க. அப்படி நான் ஜட்ஜ் பண்ற ஆள் கிடையாது. ஆனா என்னை வந்து இப்ப சொல்லுவாங்க நிறைய பேர், இவங்க பேசுற டோனே வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா என் வாய்ஸே அப்படிதான். அது என் கூட பழகுனவங்களுக்கு தெரியும் இவங்க டோனே அப்படிதான் அப்படின்ட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவளை பார்க்கும்போது எனக்கு இவ ரொம்ப நம்மளை விட கோவக்காரியா இருப்பா போல இருக்கே அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஃபர்ஸ்ட். என்னையும் வந்து இவ்வளவு சென்னையில வந்து ஒரு தடவை வந்து ட்ரைனிங் போட்டாங்க. நாங்க வந்து போனோம் எங்க டிஸ்ட்ரிக்ட் சார்பா போனும்போது. அப்ப வந்துதான் அவளை வந்து அந்த 2 நாள் ட்ரைனிங்ல தான் வந்து அவளை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அவளும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. அப்ப வந்து என்னை அக்கா, எங்க வீட்டுக்காரர் மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சவரு இன்ன வரைக்கும் அதே மரியாதையோட. அதுவும் இல்லாம ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு மட்டும்தான் நமக்கு வந்து பழக்கமா இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷ் சுப்பிரமணியத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, நீ வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஜெயமரவி சொல்லுவாரு, நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஒரு நல்ல குடும்பத்தை உனக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குடும்பத்தை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் வந்து எனக்கு வந்து இவ மூலமா வந்து கிடைச்சிச்சு. அவங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பழகக்கூடியவங்க, ரொம்ப வந்து நல்லவங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு உறவு. இந்த உறவு கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி சாந்தா, சீதா, அருணா இவங்க எல்லாருமே என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த வேண்டுதலோட நான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்றேன். இது இப்ப சொல்லிட்டேன் நான் ரத்த சம்பந்த உறவு இல்லைன்னு. அதே மாதிரி இப்ப வந்து மகளிர் தினம் மார்ச் மாசம் வரப்போகுது. மார்ச் 8 வந்து மகளிர் தினம் வரப்போகுது. எல்லா பெண்களும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் ஆகிறது. இப்ப ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா வயசுக்கு வரதே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பெண் குழந்தைகள் சீக்கிரமா வர்றாங்க, இல்லைன்னா வராம லேட்டா வராங்க. இல்ல அப்படின்னா மாசம் மாசம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். இல்ல அப்படின்னா கல்யாணம் வந்து லேட்டா நடக்குது. கல்யாணம் லேட்டா நடந்தா குழந்தை பேரு தள்ளி போகுது. குழந்தை பேர் தள்ளி பண்ணும்போது சில மன அழுத்தங்கள் வந்து மனசுக்குள்ள ஏற்படும். அதனால உடல் ரீதியாகவும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இதையெல்லாம் தாண்டிதான் ஒரு பெண் வந்து ஒரு தாய்மைங்கிற நிலையை வந்து அடையிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து இந்த சமூகத்துக்கு வளர்த்து ஆளாக்கணும் அப்படிங்கறதான் எல்லாருடைய ஆசையும். அதுக்காக தான் வந்து இந்த வளைகாப்பு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து நடத்துறாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு தைரியம் கொடுக்கவும், உன்னை சுத்தி இத்தனை உறவுகள் இருக்கு, நீ வெளியே வரும்போது உன்னை தாங்கறதுக்கு இத்தனை பேர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் இந்த வளைகாப்புங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபங்க்ஷன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு சைடு, அதாவது புகுந்த வீட்டு சைடு வந்து வளைகாப்பு போடுற பழக்கம் கிடையாது. அது ஏதோ ஒரு காரணத்தினால வளைகாப்பு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுமே வளைகாப்பு போகணும்னு ஆசையா இருக்கும்ல. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செய்யறது எதுன்னா, நம்ம நாகமணி அம்மா, நம்ம குலதெய்வம் இருக்காங்க, அவங்களோட அருளால எனக்கு வந்து கோவில்ல வச்சு வளைகாப்பு போட்டாங்க. அது வந்து சாமி கையாலேயே வந்து போட்டு விட்டாங்க. அதனால வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம். அதனால எனக்கு அந்த குறை இல்லாமலே போயிடுச்சு. இப்போ வந்து இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நாங்க வந்து போனது, அங்க எப்படி வந்து ஃபங்க்ஷன் நடந்துச்சு, இது எல்லாமே எங்களுடைய உறவுகளை பத்தி நான் வந்து பேச போறேன். அதாவது ரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு நட்புறவு. இந்த உறவு வந்து நான் வந்து ஒரு வீடியோலயாவது சொல்லணும், அவங்கள பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு சான்ஸா இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு இருக்காங்களா, நல்ல உறவு இருந்தா அப்படின்னா அவங்க பேரோட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கும் ஒரு மெமரிஸா இருக்கும். அந்த பேரை டைப் பண்ணி கமெண்ட்ல வந்து போடுங்க, எனக்கு இந்த உறவு இருக்காங்க அப்படின்னு. நானும் வந்து கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து, அதாவது ஸ்கூல்ல இருந்தும் சரி, காலேஜ்ல இருந்தும் சரி, வேலைக்கு போற இடத்துலயும் சரி, எனக்கு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அங்க பாசிட்டிவான 4 பேர் கண்டிப்பா கிடைப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்த விட்டு நம்ம வரும்போது சில நேரங்கள்ல அந்த உறவு வந்து நம்ம வந்து தொடர முடியாம போயிடும். ஆனா இந்த உறவு வந்து அப்படி இல்லை, இன்னமும் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால
எல்லா ஃபங்க்ஷனும் எங்க வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, அவங்க வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, நாங்க போய் முதலா நிக்கிறதுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அது வந்து அதாவது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பிரேக் ஆயிரும், அது வந்து தொடர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் வீட்டுக்கார்ட்டையும் நல்லா பேசுவாங்க. நாங்க வந்து நான் வந்து யார்கிட்ட வந்து பேசினாலும் என் வீட்டுக்காரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவரையும் வந்து பேச மிங்கிள் பண்ணிடுவேன். என்கிட்ட பேசுறாங்களோ இல்லையோ அவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அந்த உரிமையா பேசுற அந்த உறவை பத்தி இப்ப நான் வந்து சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லபடியா வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி வீட்லயே இருந்து சாமி கும்பிட்டுட்டு காலையில சூரிய பகவானையும் வழிபட்டாச்சு. இப்ப வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப வந்து சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா வந்து உமாவும் வந்து ரொம்ப இதனால ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டா. எல்லா பெண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய்மைங்கிற உறவு வந்து வேணும், தாய்மைங்கிற அந்த நினைப்பு வந்து நமக்கு வரணும் அப்படின்னு எல்லா பெண்களுமே கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை ஒண்ணு வேணும்னு ஆசைப்படுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு சீக்கிரமா கிடைச்சிடும், சில பேருக்கு தாமதமா நடக்கும். சில பேர் கிடைச்சும் அதை வந்து நல்லபடியா பயன்படுத்திக்க மாட்டாங்க. சில பேர் வந்து அந்த குழந்தைய சரியா பராமரிக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப ஏங்கிட்டு இருப்பாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. அது மாதிரி வந்து நிறைய சுச்சுவேஷன் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குமே, எனக்கும் சரி உமாவுக்கும் சரி, இன்னும் நிறைய சகோதரிகளுக்கு இது மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு இதுல நான் வந்து உமாட்ட அடிக்கடி சொல்றது, கடவுளை மட்டும் நம்பு, நீ வந்து அவர்கிட்ட எல்லாமே சொல்லு, உனக்கு கண்டிப்பா நடக்கும், நீ பாசிட்டிவா எதுவுமே வந்து நெகட்டிவா நினைக்காதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னை விட அவ வந்து ஒரு படி மேலதான் நான் சொல்லுவேன், என்னை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நான் கூட சில விஷயங்களை வந்து ஓப்பனா வந்து அவள்கிட்ட சொல்றதுக்கு யோசிப்பேன், இதெல்லாம் போய் சொல்லணுமா அப்படின்ட்டு. ஆனா அவ வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவான் என்கிட்ட. அதை வச்சுதான் அவள்கிட்ட நானுமே ஷேர் பண்ணவே ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து அவ ரொம்ப அழுதாலும் சரி, ரொம்ப சிரிச்சாலும் சரி, என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவா. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு அக்காட்ட வந்து ஒரு தங்கச்சி எப்படி இருப்பான்னு இவ சாந்தா இது மாதிரி உறவுகள்கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் தான் வந்து எங்க வீட்டுல சின்ன பொண்ணு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கடைக்குட்டிங்கிற இது விட்டு தான் இருக்கும். எனக்கு கீழே யாரும் இல்லாதனால என்கிட்ட என்னையெல்லாம் சின்ன பிள்ளைதான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க இன்னமும் சில பேரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னையும் ஒரு அக்காவா மதிச்சு இவங்க வந்து என்கிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் கேட்கறது, சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும் போது அதுக்கு வந்து நான் வந்து சஜஷன் சொல்றது, அந்த மாதிரி இருக்கும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுவும் வந்து சாந்தாலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் போது தான் என் நினைப்பே வரும் அவளுக்கு. வந்து அக்கா அப்படின்பா மெசேஜ்ல, அதுலயே தெரிஞ்சு போயிடும் ஏதோ பிரச்சனை ஈட்டு வரா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு சந்தோஷமான ஒரு உறவு. இந்த மாதிரி வந்து நம்மளும் ஒரு அக்காவா ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுத்தது இவங்க 2 பேர் தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வந்து வளைகாப்பு எல்லாம் நடந்துச்சு. மாலையெல்லாம் போட்டாங்க, சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நல்லபடியா வந்து வளையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பெரியவங்க எல்லாருமே. இவதான் சாந்தா. இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் படிச்சுட்டு இப்போ வந்து பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க கூட தான் வந்து வேலை பார்த்தா. நாங்க வேலை பார்க்கும் போது கடைக்குட்டி இவதான். அதனால வந்து ரொம்ப எல்லாம் ஜாலியா பேசிட்டு எப்பவுமே இவங்க கூட இருந்தோம்னா எனக்கு கொஞ்சம் வயசு குழந்தை மாதிரி இருக்கும். நானும் வந்து இவங்களுக்கு ஈக்குவலா பேசிட்டு ஜாலியா இருப்பேன் எப்பவுமே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உமாவாலையும் வந்து பேச முடியல, ஏன்னா ரொம்ப அவளுக்கு மூச்சு வாங்குச்சுன்னு சொல்லி அவளாலையும் ரொம்ப பேச முடியல, டயர்ட் ஆயிட்டா. அதே மாதிரி சாந்தாவும் வந்து ரொம்ப டயர்டா தான் இருந்தா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய அந்த அந்த இது இல்லை, அந்த ஒரு ஜாலி வந்து இல்லை. எல்லாமே ஒரு பரபரப்பாக வந்து பார்த்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டியா இருந்து பேசிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருந்திருக்கும். ஆனா எல்லாருக்கும் ரொம்ப டயர்டா இருந்த மாதிரியே இருந்துச்சு. எங்களுக்கும் இன்ஸ்டியூட்ல வந்து எக்ஸாம், அதனால ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கணும் அப்படிங்கிற டென்ஷன்ல தான் எங்க வீட்டுக்காரங்க உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த அறிபறியில தான் வந்து நாங்கள் வந்தோம். வந்து நல்லபடியா வந்து உமாவை வாழ்த்தணுங்கிறதுக்காகவும் அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும், அவள் வந்து எந்த கஷ்டமும் படக்கூடாது இனிமே, ஏன்னா அவன் நிறைய கஷ்டம் பட்டுட்டா, இனிமே வந்து எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லபடியா வேண்டிக்கிட்டு அவளுக்கு வளையல் போடும்போது நானும் வந்து வேண்டிக்கிட்டேன். எனக்கும் ஆசை தான் அவளுக்கு வளையல் போட்டோன்னு. ஏன்னா சொந்த பந்தங்களா இருக்கும்போது நம்ம போய் முந்திரி கொட்ட மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவளை சிரிக்க சொன்னேன், கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் இதா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு வந்தோம். வளகாப்பு சாப்பாடு 7 வகையான சாப்பாடு, கல்கண்டு பொங்கல் வச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நானும் சாந்தா எங்க வீட்டுக்காரர் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் கிளம்புனோம். ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான நாள். இந்த வளைகாப்பு வீடியோ பார்க்குற யாருக்காவது வந்து குழந்தை இல்லை, நமக்கும் எப்போ வளைகாப்பு போடுவாங்க அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த நவராத்திரிக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும்னு வேண்டிக்கோங்க. நல்லபடியா ஒரு கிருஷ்ணரை வாங்கி கொலுவுல வைங்க. கொலுவுல தான் அவளையும் வைக்க சொன்னேன். நல்லபடியா வந்து அவளும் கொலுவுல வச்சு வேண்டிக்கிட்டா. அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு அவன் அடிக்கடி போவா, நல்லா சாமி கும்பிடுவா. முருகனுக்கு வந்து அவங்க தம்பி வந்து அழகு குத்தி வந்து பால் குடம் அதெல்லாம் எடுப்பான். அதனால ரொம்ப வந்து ஒரு
நல்ல ஒரு பக்தியோட தான் அந்த குழந்தை வந்து ஆசீர்வாதத்தோட தான் வந்து பிறக்க போகுது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் தாம்பூலம் வச்சு கொடுத்தாங்க. கண்ணாடி வளையல், குங்குமம், மஞ்சள் எல்லாமே பூவெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த வளையல வந்து நானும் கையில போட்டுக்கிட்டேன். இப்படிதான் வந்து எங்க தங்கச்சியோட வளகாப்பு வந்து நல்லபடியா வந்து முடிஞ்சிருச்சு. சாந்தாவுக்கும் பாய் சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இந்த வளைகாப்புல அவ வந்து எந்த கஷ்டமும் இனிமே படாம நல்லபடியா வந்து நார்மல் டெலிவரி, சுகப்பிரசவம் பெற்று இந்த மாதிரி வந்து குழந்தைய நல்லபடியா பெற்று எடுத்து நல்லா வளர்க்கணும். அவளே ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்பா. இப்ப அவளுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுங்கும் போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் வருது. இருந்தாலும் அவளும் வந்து நல்லா பாத்துக்குவா. எங்களை விட அவள் மெச்சூரிட்டியான ஆள் தான், அதனால நல்லா பாத்துக்குவா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி சந்தோஷத்தோட எப்பவுமே நாங்க இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவில் இதோட நான் முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இதுல யாருக்காவது குழந்தை இல்லாம பாக்குறீங்க அப்படின்னா உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ போடல. நாங்களும் இந்த மாதிரி கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷத்துல குழந்தை தங்கும், கவலைப்படாதீங்க. கடவுளை வேண்டுங்க. நன்றி.